வணக்கம். இன்னைக்கு சாம்பார் பொடி இல்லாமல் நம்ம எப்படி சாம்பார் செய்கிறது? மேலும் காய் குறைவாக இருக்கும் பொழுது நிறைய பேருக்கு நம்ம சாம்பார் செய்கிறதுன்னா என்ன பண்ணணும்? இந்த சாம்பாருக்கு நம்ம அரைக்கும் மசாலா காமனாக எல்லா சாம்பாருக்குமே நீங்கள் பயன்படுத்தலாம். காய்கறியை மட்டும் மாற்றி மாற்றி இந்த சாம்பாரை நீங்கள் செய்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால இதை முழுமையாக பாருங்கள். மேலும் இந்த காயை உப்பு சேர்க்காமல் தனியாக வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் குழம்பு செய்யும்போது உப்பு போட்டுக்கிறோம். அதுவும் ஏங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முழுமையாக வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ண வேண்டாம். வாருங்கள் வீடியோவிற்குள் செல்லலாம். ஹலோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு LalPumpkin123 Channel ஒன்ஸ் அகைன். நேற்றுக்கு என்னன்னா, என்னோட கசின் பையன் நீங்க எனக்கு அரைச்சி விட்ட சாம்பார் ரெசிபி சொல்லி கொடுங்க, நீங்க உங்க இதுல வீடியோல போட்டு காட்டுங்க அப்படின்னு சொன்னான். அதனால நான் இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னா, அரைச்சி விட்ட சாம்பார் எப்படி பண்றது, சுலபமா எப்படி பண்றதுன்ற முறையில சொல்ல போறேன். இந்த அரைச்சி விட்ட சாம்பாருக்கு நிறைய தான்கள் போடலாம். வெங்காயம் முருங்கைக்காய் காம்பினேஷன் அல்டிமேட் டேஸ்ட். இப்ப நான் என்ன சாமான்களை அரைச்சி விட சொல்றேனோ அதே தான் எல்லா அரைச்சி விட்ட சாம்பாருக்கும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பூசணிக்காய் கொண்டக்கடலை போட்டு சாம்பார் பண்ணலாம், பரங்கிக்காய், அவரைக்காய், கத்திரிக்காய், சேனக்கிழங்கு, இந்த மாதிரி நிறைய போட்டு குடமிளகா இதெல்லாமே போட்டு அரைச்சி விட்ட சாம்பாரா பண்ணலாம். நம்ம வீட்டுல ஒரு திடீர்னு கெஸ்ட் வராங்க அப்படின்னு சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி கடலையும் பூசணிக்காய், நான் இன்னைக்கு பூசணிக்காயும் கடலையும் போட்டு அரைச்சி விட்ட சாம்பார் பண்றேன். நீங்களும் இத மாதிரி நீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஒரு ரிச் லுக்கா இருக்கும் இந்த சாம்பாருக்கே. கடலையும் போட்டு இந்த பூசணிக்காயும் போட்டு அரைச்சி விடுறது. இப்போ இதுக்கு என்ன தேவையானது அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்றேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், வெள்ளை பூசணிக்காயை எடுத்திருக்கேன். இந்த வெள்ளை பூசணிக்காயை நல்லா துண்டமா நறுக்கி ஒரு கப். இப்போ என்னோட குவான்டிட்டி இது ஒரு 4 பேர் சாப்பிட்ற மாதிரி குவான்டிட்டி. வெள்ளை பூசணிக்காயை துண்டா நறுக்கி அங்க வச்சிருக்கேன். இதுக்கு இந்த மெஷர்மெண்ட் கப்பால ஒரு 3/4 கரண்டி பருப்பு ஆல்ரெடி ஊற வச்சிருக்கேன். இதுக்கு ராத்திரியே நான் கொண்டக்கடலைய சோக் பண்ணி ஊற வச்சிருக்கேன். நீங்க அந்த மாதிரி தேவையா இருந்ததுன்னா கொதிக்கிற வெந்நீரை வச்சு கொண்டக்கடலைய ஒரு 4-5 மணி நேரம் ஊற வச்சுட்டு விசில் வச்சீங்கன்னா நல்லா வெந்துக்கும். அடுத்தது ஒரு சிறு எலுமிச்சங்காய் சைஸ் அளவு புளி எடுத்து வச்சிருக்கேன். இது பேசிக் இன்கிரீடியன்ஸ் ஃபார் திஸ். இப்போ வறுத்து அரைக்கக்கூடிய சாமான்களை சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த கப்பால ஒரு 3.5 ஸ்பூன் தேங்காய் துருவல் எடுத்து வச்சிருக்கேன். டேபிள் ஸ்பூனால 2.5 3 அப்படின்னு வரும். டீஸ்பூனால 4 ஸ்பூன் வரும். தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க. 2 டீஸ்பூன் தனியா எடுத்து வச்சிருக்கேன். 1.5 ஸ்பூன் கடலை பருப்பு. இதுல நான் சாம்பார் பொடி சேர்க்க போறது இல்ல. சாம்பார் பொடி சேர்க்காம செய்யறதுனால சாம்பார் பொடி சேர்க்கனா 4 வரமிளகா எடுத்துருக்கேன். நீங்க உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா எடுத்துக்கோங்க. அப்புறம் கடைசியில ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், அந்த வெந்தயத்தோட ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் வச்சிருக்கேன். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இந்த சாமான்களை முதல்ல வறுத்து அரைக்க போறேன். ஃபர்ஸ்ட் பருப்பையும் கொண்டக்கடலையும் ஒன்னா குக்கர்ல வேக வச்சு எடுக்க போறேன். புளிய as யூஷுவல் தண்ணியில விட்டு கரைச்சி புளி தண்ணி எடுத்துக்க போறது. வாங்க நேயர்களே எப்படி செய்யலான்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வறுக்கிறத பார்ப்போம். இந்த அரைச்சி விட்ட சாம்பாருக்கு ஒரு லைக் கொடுங்க நேயர்களே. வீடியோக்குள்ள மேற்கொண்டு செல்லலாம். நேயர்களே, இப்போ அடுப்புல ஒரு சின்ன வாணலி எடுத்து போட்டுருக்கேன். இப்போ சாம்பாருக்கு அரைச்சி விடுற சாமான்களை இதுல வறுக்க போறேன். இந்த வாணலியில ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். நேயர்களே, இப்போ எண்ணெய் காஞ்சிடுத்து. இதுல தனியா போட்டுட்டேன் ஃபர்ஸ்ட். அப்புறம் கடலை பருப்பு போடுறேன். நான் எல்லாமே ஒன்னா போட்டே வறுத்து அரைப்பேன். சில பேர் எல்லாமே தனித்தனியாக கூட போட்டு அரைச்சிப்பாங்க, அவங்க இஷ்டம். நான் இதுல எல்லாமே ஒன்னா போடுறேன். 1/4 டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கிற வெந்தயமும் பெருங்காயம், கட்டி பெருங்காயத்தையும் போட்டு ஒன்னா வதக்குறேன். இது எல்லாம் அரைச்சி விட்ட சாம்பாருக்கும் இந்த மாதிரி இந்த இன்க்ரீடியன்ஸை இந்த மாதிரி மெஷர்மெண்ட்ல கரெக்டாக போட்டு நீங்கள் இதை செய்யலாம். சில பேர் பருப்போட பாசி பருப்பையும் கலந்து வேக வச்சு பண்ணுவாங்க, அவங்கவுங்க விருப்பம். அது பண்ணாலும் அது ஒரு தனி டேஸ்டாக இருக்கும். பட் நான் இன்னைக்கு பருப்பில் தான் பண்ணுறேன். மற்ற சாம்பாருக்கெல்லாம் தேவையான அளவு பருப்பு இதில் ஜாஸ்தி தேவைப்படாது. ஏன்னா கொண்டக்கடலையும் அந்த சாம்பாரில் போடுறதுனால பருப்பை கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கலாம். அதனால தான் அந்த மெஷர்மெண்ட் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த பருப்பு நல்லா
இந்த பெருங்காயமும் பொரிஞ்சு விட்டு பருப்பும் மாறிட்டு இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, தேங்காயை வந்து இதில் வறுக்கவே வேண்டாம், அப்படியே பச்சையாக போட்டுடலாம். அந்த சூட்லேயே இருக்கும் தேங்காய். இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். தேங்காயை போடுறேன். சில பேர் நிறைய தேங்காய் போடுவாங்க, அது அவங்கவுங்க விருப்பம். அரைச்சி விட்ட சாம்பார்னாலே தனியாவை நிறைய சேர்த்துக்கணும். கடலைப்பருப்பை எப்பயுமே கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. இந்த பூசணிக்காய் தானே புளி ஜலம் எல்லாம் ஒன்றா போட்டு கொதிக்க விடலாம். பூசணிக்காய் தான் நல்லா வெந்த பிறகு இந்த அரைச்சி விட்ட சாமானை போட்டு கலந்து விடணும். அப்புறம் பருப்பு, கொண்டக்கடலை எல்லாமே போடலாம். நான் வந்து உங்ககிட்ட சொன்ன மாதிரி அந்த எலுமிச்சங்காய் சைஸு புளியை கரைச்சி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் விடுறேன். பூசணிக்காய் புளி ஜலத்தில் போட்டால் கொஞ்சம் வேக டைம் எடுத்துக்கும், அதனால் பார்த்துக்கோங்க. இப்போ இதில் போடுறேன். கொண்டக்கடலையை தனியாக வேக வச்சுட்டு கொண்டக்கடலை பருப்பு அதெல்லாம் குக்கரில் தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த புளி ஜலமும் பூசணிக்காய் வெந்து வரட்டும், அப்புறம் பாத்திரத்தில் வந்து மூடி வைக்கிறோம். நான் இந்த சின்ன குக்கரில் சாம்பார் பண்ணுவேன் இப்போ, அதனால் அதில் பண்ணுறேன். வறுத்து வச்ச சாமானை அரைச்சிக்கலாம். ஆமாம் நேர்களே, இந்த பூசணிக்காயை புளியில் போட்டு இது பண்ணி புளி ஜலத்தில் போட்டு வேக வச்சிருந்தாலே இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடுது வேகிறதுக்கு. நீங்கள் கேட்கலாம், இது ஏன் குக்கர்லேயே போட்டு வேக வச்சுக்கலாமேன்னா, இந்த கொண்டக்கடலை இதோட சேர்த்து வச்சோன்னா கொண்டக்கடலைக்கு விசில் வேணும். இதில் போட்டோம்னா சம்டைம்ஸ் அப்படியே குழஞ்சி இதுவாயிடும், உரு தெரியாமல் போயிடும் பூசணிக்காய் இருக்கிறதே. அதனால தான் இந்த மாதிரி போடுறோம். புளி ஜலத்தோட பூசணிக்காயும் நல்லா வெந்துருத்து. இப்போ நான் வேக வச்சிருக்கிற கொண்டக்கடலை கொஞ்சம் தண்ணி இருக்கு, அதோடையே விடுறேன். இப்போ வந்து உப்பு போடுறேன். ஏன்னா பூசணிக்காய் இருக்கும்போது உப்பு அப்போ போட்டோன்னு வச்சுக்கோங்க, அந்த புளி ஜலத்தோட வேகிறதுக்கு போட்டோம்னா சட்டுன்னு வேகாது. அதனால இப்போ போடலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இதில் வந்து இப்போ சாம்பார் பொடி போடாததுனால பருப்பையும் கொண்டக்கடலையும் சேர்த்து வேக வச்சேன். இப்போ இந்த பருப்பை வந்து நல்லா குழச்சி வச்சுருக்கேன். இந்த பருப்புலேயே நான் என்ன பண்ணுவேன்னா, மிக்சியில் ரொம்ப நைஸாக அரைக்காமல் கோஸாக அரைச்சி வச்சுருக்கிற அந்த சாம்பாருக்கு அரைச்ச இந்த தனியாக சாமான்களை இந்த பருப்பு ஜலத்தோடைய பருப்போடையே சேர்த்து கலந்தே ஒன்றா விட்டுருவேன். இந்த பருப்போட அரைச்சி வச்ச சாமான்களை ஒன்றா கலந்து இதில் அப்படியே விடுறேன். ஒன்றா சேர்ந்து ஒரு 8 நிமிஷம் கொதிச்சா போகிறோம். ஏன்னா ஆல்ரெடி வறுத்து வச்ச சாமான்கள்னால 8 நிமிஷம். இப்போ இதில் நான் என்ன செய்கிறேன், கொஞ்சம் இந்த மிக்சியிலேயே கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த ஓரத்தில் இருக்கிற அரைச்ச இதெல்லாமும் வீணாக்காமல் அதிலே சேர்த்து அப்படியே விடுறேன். தாளித்து கொட்டுறது தான். அது தாளித்து கொட்டும்போது கடைசியில் கொத்தமல்லியை போடணும். பாருங்க நேர்களே, சாம்பார் கொதிக்கட்டும், ரெடி ஆகிடுது. இது கொதிக்கட்டும். ஆவி பறக்கும் சாம்பார் ரெடி. இப்போது தாளித்து கொட்ட போகிறாங்க. தாளித்த பிறகு சாம்பார் இன்னும் மனத்துடன் ருசியுடன் இருக்கும். பார்க்கலாம். இந்த ஆவி பறக்கும் சாம்பாருக்கு ஒரு லைக் கொடுங்க நேயர்களே. நேயர்களே, இப்போ பச்சை கொத்தமல்லியை இந்த சாம்பாரில் மேலே போடுறேன். இப்போ தாளித்து கொட்ட போகிறேன். தாளிக்கிறதுல நெய் வாணலிலேயே நெய்யை கொஞ்சம் 2 ஸ்பூன் நெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் பெருங்காயப்பொடி, கருவேப்பிலை தான் போட்டிருக்கேன். சில பேர் வந்து தேங்காய் எண்ணெயில் கூட தாளித்து கொட்டுவாங்க. அப்படிப்பட்டனாலும் நல்லாயிருக்கும். இது நெய் இருக்கிறதுனால நான் நெய் வாணலியில் தாளித்து கொட்டியிருக்கேன். அவ்வளோதான் நேயர்களே, சாம்பார் ரெடி ஆகிடுது. இந்த சாம்பாருக்கு நல்லா உருளைக்கிழங்கு கறி, சேப்பங்கிழங்கு காய், வெண்டைக்காய் ஃப்ரை, கோவக்காய் ஃப்ரை எல்லாம் சாப்பிட்லாம். ஒன்றுமே இல்லையா, அப்பளம் வேணாம் தொட்டுட்டு சாப்பிடலாம். நன்றி, வணக்கம். சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எனக்கு தெரிவிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாமும் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம் நேயர்களே.